வெளியில் பன்னீர் வாங்கி பயன்படுத்துகிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த பதிவு. ஜஸ்ட் 1 லிட்டர் பால் தான். அதை வச்சு நீங்கள் வீட்டிலே 150 கிராம் பன்னீர் ரெடி பண்ணிடலாம். பன்னீரில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கலப்படங்கள் வருதுன்னு சொல்லி நியூஸ்லலாம் பார்க்குறோம். எதுக்கு ரிஸ்க்கு? வீட்டிலே ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். பெரிய ரெசிபிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்ட்ரெயினர் கூட பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறைய கிடைக்குது. மேலே ஒரு காட்டன் துணி விரிச்சுக்கோங்க. 1 லிட்டர் பாலில் ஒரு முழு லெமனை பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா பால் வந்து நல்லா திரிஞ்சு வரும். அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு அதை சூடு ஆறுனதுக்கப்புறமா மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் போட்டு விட்டிங்க அப்படின்னா காலையில் எடுத்து பார்த்து அது கட் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பர் சாஃப்டான பன்னீர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அந்த கீழே வடிகட்டுற தண்ணி கூட நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. வேணும்னா நீங்கள் சப்பாத்தி மாவு செய்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த சுத்தமான பால் கூட திரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான பன்னீர் கிடைக்குது இல்லையா? வாழ்க்கையும் அப்படி தாங்க. நம்ம லெஜெண்ட் வடிவேல் சொல்கிற மாதிரி வாழ்க்கைனா சில பல அடிகள் விழத்தான் செய்யும். வெற்றி, தோல்வி, சந்தோஷம், துக்கம், நம்பிக்கை, துரோகம், இது எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. இது எல்லாத்தையும் கடந்து வரும்போது தான் ஒரு முழுமையான உறுதியான மனுஷனாக இந்த உலகத்தில் சர்வை பண்ண முடியும். ஸோ தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. அடுத்தடுத்து ஸ்டெப் என்ன எடுக்கணும்னு பார்த்து போயிட்டே இருங்க.